ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டுக்காக மோத்தி லட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 3 கப்பு கடலை மாவு வீட்டிலே அரைச்சி எடுத்துருக்கேன், சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்து கலந்து விட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி வச்சுங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டோம். நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டாலும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதாலேயே 3 கப்பு வந்து மாவு எடுத்தோம்ல, அதாலேயே 3 கப்பு வந்து சுகர் எடுத்து இப்போ வந்து பாகு வச்சுக்கலாம். இது வந்து ஜீனி முழுகிற அளவுக்கு பாகு எடுத்து வச்சுப்போம். அது வந்து பாகு பாதம் வந்து நல்லா கெட்டி திக்காக இருக்கணும். ஆனால் வந்து நல்லா மொத்தமாக வரணும் பாகு, அந்த அளவுக்கு வச்சுக்கணும். கம்பி மொத்தமான கம்பியாக இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். அதுமாரி நல்லா மெல்லிஸாக இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் கொட்டி நல்லா அப்படி கொட்டிங்கன்னா கீழே முத்து முத்தாக விழுது பாருங்கள். இது வந்து நல்லா இந்த பூந்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துரும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பூந்தியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு லேசாக கொஞ்சம் பொடிச்சு வச்சுப்போம். இப்போ வந்து ஜீனி நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதையும் நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிப்போம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து சர்க்கரை பாகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாகு வந்து நீங்கள் கையை வந்து லேசாக தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 விரலுக்கு இடையில லேசான பதம் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும், மொத்தமாக இருக்கணும். அந்த பதம் வந்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 2-3 தடவை வச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இது கலருக்கு கொஞ்சம் சேர்த்துட்றேன். உங்களுக்கு ரெட் கலரோ ஆரஞ்சு கலரோ உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துங்க. சேர்த்துட்டு நான் வந்து இதில் ஏலக்காய் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே இதில் கொட்டி நம்ம அப்படியே ஜலிச்சுக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் வந்து நிறையாவே பவுட்ரு பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சளிச்சு இதில் விட்டுட்டு இப்போ இந்த மிக்சியில் போட்ட இந்த பூந்தி இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறி வந்துடும். நல்லா உங்களுக்கு வந்து நல்ல உருட்டுற பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு நெய் விட்டுங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். விட்டு நல்லா கலந்துட்டு இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, அப்படின்னா இந்த வெள்ளரி விதை எது வேணாலும் சேர்த்துங்க. வெள்ளரி விதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோத்தி லட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ட்ரெயில் எடுத்து நான் வச்சிடுறேன். நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சி, மோத்தி லட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.